எல்லாரும் காதலிக்கிறாங்க, காதல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் லவ் பண்ணல. உசுருக்கு உசுரா ஒருத்தியை லவ் பண்ணினேன், அவளும் என்னை லவ் பண்ணனா. நாங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும், எல்லாத்து முன்னாடியும் மான மரியாதையோட வாழணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காமலேயே காதலிச்சோம். அப்போ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்காக அவன் மேலே நான் கோபப்பட்டேன். ஏன் கொலையே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கொலையே செஞ்சிடலான்னு கூட தோணுச்சு. ஆனால் என் மனசு அப்படி இல்லை. ஏன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டா? நான் கருப்பாக இருக்கிறேன்னா, இல்லை அழகில்லையா, உழைக்கிறதுக்கு தெம்பில்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவள் வீட்டுக்கு நான் போனேன். அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு வாசப்படியில் நின்றுட்டு இருந்தா. நான் ஒன்றுமே பேச தெரியாமல் அப்படியே திகைச்சு போய் நின்றுக்கிட்டேன். அவளை பார்த்த உடனே கழுத்தை சே அந்த மாதிரி தப்பு நம்ம செய்யக்கூடாதுன்னு தான் நம்மளை காதலிச்சவா அவள் காலம் பூரா சந்தோஷமாக வாழணும், வாழ்க்கையில் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நேரடியாக போய் மனசு கேட்கலம்மா, என் மனசு கேட்கல. அதனால் அவள்கிட்ட நேரடியாக போய் கேட்டேன், ஏம்மா ஏன் இப்படி பண்ணல? உன் உசுறு தான் என் உசுறு தான் உன் உசுருன்னு சொன்ன நீ இன்னைக்கு யாரோ ஒரு உசுருக்கு உயிர் கொடுத்து நிற்கிறையேன்னு கேட்டேன். அதுக்கப்பா ஒரே பதில் சொன்னான். இப்போவும் சொல்கிற, என் உசுருக்குள்ளே ஓடிட்டுருக்கிறது உன் உசுருனா. நான் சந்தோஷப்பட்டேன். அப்புறம் ஏமா இந்த முடிவுன்னு கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, காலை என்ன கடமையாக ஒரு வீட்டுக்கு என் ஆண்டவன் என்னை அனுப்பிட்டான்னா. ஏன்னு கேட்டேன், என் அத்தை மகனுக்கு விபத்தில் கால் உடஞ்சி போச்சு, அவன் வாழ்க்கையில் வாழ வைக்கிறதுக்கு யாருமே இல்லை, அதனால தான் அவனுக்கு பாதுகாப்பா கடைசி வரைக்கும் நான் அவளுக்கு தாயாக இருக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னான். என் காதலை தியாகம் பண்ணினாலும் மற்ற உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சே என் காதலிக்கு. அது வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டுட்டு அவளை நான் கையெடுத்து கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன். உண்மையான காதல் இன்னை வரைக்கும் என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிட்ருக்கிறேன். யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஆதரவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் என் காதல் உண்மையாக பொய்யான்னு. நன்றிங்க.